ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் வேற அகாடமியோட டெஸ்ட்டு ஒரே டைமில் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா, இதுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், 2 டிஃப்ரெண்ட் அகாடமியோட டெஸ்ட்டு தேவையா, இல்லை டெஸ்ட்டு கட்டாயம் போடணுமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். காம்படேட்டிவ் எக்ஸாம்னு வந்துருச்சுன்னா, அதுவும் படித்து எக்ஸாம் எழுதி சர்வீஸ் போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெஸ்ட்டை போட்டு பார்க்கும்போது தான் எங்கெல்லாம் மிஸ்டேக் ஆகுது அண்ட் எங்கே நம்ம கரெக்டாக படிச்சிருக்கோம், எங்கே படிக்கிறது இன்னும் அதிகம் பண்ணணும், மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறது எப்படி, தெரிஞ்ச கொஷினே மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கிறது எப்படின்னு நிறையா நம்ம கற்றுக்க முடியும். அப்போ டெஸ்ட் பேட்ச் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறோம். அவங்க ஒரு 20லேருந்து 30 டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒரு டெஸ்ட்டுக்கு போதுமா, ஒரு எக்ஸாமுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரியா? ஸோ இந்த மாதிரி கணக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. எவ்வளோ நம்பர் ஆஃப் டெஸ்ட் வேணாலும் நீங்கள் போடலாம், எத்தனை அகாடமியோடது வேணாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்குன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா டெஸ்ட் போட்டு பார்த்துருக்கேன், என்னால் இந்த அட்டெம்ப்ட் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் நமக்கு வர வரைக்கும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணாமல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ இந்த வீடியோவில் 2 அகாடமியோடதை எப்படி ஒரே டைமில் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆல்மோஸ்ட் சிலபஸ் படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் எல்லாம் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்பீடு ஈஸியாகவே பிக்கப் பண்ணிடலாம். இப்போ தான் கரண்ட்டாக நான் படிச்சுட்டு இருக்கேன், ஆனாலும் டெஸ்ட் போட விருப்பப்படுறேன் அப்படின்னாலுமே படிக்காமல் அப்படியே பிளாங்காக போய் போட்டு பார்த்தா எங்கெல்லாம் கரெக்ஷன்ஸ் ஆகுது, எங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் தேவைங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. படிச்சிருந்தா மட்டும்தான் எந்தெந்த ஏரியா ஸ்ட்ராங் பண்ணணும், எந்தெந்த ஏரியா ஆல்ரெடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ படிக்காமல் பிளாங்காக நம்ம அப்படியே போய் டெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முழுசாக படிக்காட்டியுமே என்ன டெஸ்ட் போட போகிறீங்களோ, எந்த சப்ஜெக்டோ அதோட சிலபஸ் என்னவோ முடிஞ்ச அளவுக்கு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போடுறது தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஷெடியூலை ஃபாலோ பண்ணி என்னெல்லாம் போர்ஷன்ஸ் படிக்க கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் போடுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் போடும்போது சைமல்டேனியஸாக வேறு அகாடமி டெஸ்ட்டை போட முடியும். இன்னைக்கு ஒரு அகாடமி டெஸ்ட்டை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த வேற அகாடமி சிலபஸை நீங்கள் நாளைக்கு படிச்சுட்டு அதுக்கு அடுத்து போடலாம். இந்த மாதிரி மாற்றி பண்ணுறது நிறையா பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதை அவாய்ட் பண்ணிப்பேன். 2 அகாடமியோட டெஸ்ட் போடணுங்கிற ஐடியா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு அகாடமியோட டெஸ்ட்டை முழுசாக முடிச்சு அதோட ஆன்சர் கீழெல்லாம் செக் பண்ணிட்டு என்னெல்லாம் எந்தெந்த ஏரியா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் இன்னொரு டெஸ்ட் அப்படிங்கிறத நான் போவேன். ஸோ ஒரே டைமில் 2 டெஸ்ட் அப்படிங்கிறத நான் அப்ரோச் பண்ண மாட்டேன். பட் 2-3 அகாடமியோட டெஸ்ட் நான் போடுவேன், 1 by 1 தான் போடுவேன். உங்களுக்கு அட் அ டைமில் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் எக்ஸாம் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நிறையா மார்க் எக்ஸாமில் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், எக்கனாமி, பாலிட்டி பெய்டு பேட்ச் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் பெய்டு பேட்ச் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. வீடியோவுக்கு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. உங்கள் லைக் தான் என்னோட மோட்டிவேஷன். நான் தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு உங்கள் லைக் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. தேங்க்யூ.